வெல்கம் பேக் டு மை தமிழ் கேமிங். இந்த ஊரில் நம்ம ஸ்டம்பிள் கைஸ் கேம் ஆடி தான் வீடியோ போட போகிறோம். அதை நானாகவே தான் போடுறேன், கமெண்ட்ஸில் யாரும் சொல்லலை. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸில் கொஞ்சம் கேம் என்ன ஆகலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம போனதுக்கப்புறமா நம்மளுக்கு அப்டேட் காட்டிச்சு. நம்ம அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு அப்டேட் பண்ண சொல்லிச்சு. அது நானும் அப்டேட் பண்ணேன். இப்போ தான் பெண்டிங் ஆகி 0% வருது. நான் ஏறி முடிச்சதுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், அது ஏறி முடிச்சிச்சு. நான் அடுத்து ப்ளே கொடுத்து உள்ளே போனேன். உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போவும் ஃபஸ்ட்டு உள்ள வந்த மாதிரி காட்டுச்சு. லாகின் ஆகணும்னு சொல்லிச்சு. சரி லாகின் ஆகட்டும், நானும் பார்த்துனே இருந்தேன். லாகின் ஆகுது ஆகினேக்குது. 5 நிமிஷமாக ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது கடுப்பாகுது, 5 நிமிஷமாகடா ஒன்று லாகின் ஆகும். ஃபஸ்ட்டு போன கூட இப்படி இல்லையே. அப்டேட் காட்டிச்சு, அப்டேட் பண்ணோம். இப்போ என்ன காட்டும்? சரி வாங்க பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். என்னமா காட்டிச்சு, என்ன படிக்காமையே உள்ளே ஓகேன்னு கொடுத்துட்டேன். பார்த்தா என்னமோ டவுன்லோடிங் எசென்ஷியல் அசன்ஸ் தான். இது 100% ஏறணுமா? இப்போ தான் ஒன்றே ஏறி இருக்குது. இது எப்போ ஏற, நம்ம எப்போ அதை ஆட? ஸோ நம்ம இது ஏறி முடிச்ச வந்ததுக்கப்புறம் உங்களை நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது ஏறி முடிச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் என்னமோ கிடச்சி டிஸ்கவர் த நியூ ஸ்டம்பிள் பாஸ். இதெல்லாம் எதுக்கு? ராங் கொடுத்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஸ்டம்பிள் கைஸ் ஐடி. இதை நான் ஏற்கனவே விளையாடிருக்கேன். அதில் மேலே இருக்க பேர் தான் என்னோடய ஒரிஜினல் பேர், பார்த்துக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமோட டுட்டோரியல் வீடியோ நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போதைக்கு நம்ம இந்த கேமை மட்டும் ஆடி போடுவோம். சைடில் நம்மளுக்கு ப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும்ல, அந்த ஆப்ஷனை கொடுத்து நம்ம ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போது விளையாட போகிறோம். பேட்டில் ராயல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன, இதை சுட மாட்டோம். இதில் நம்ம கோலை நோக்கி போகணும், அவ்வளோதான். இது எப்படின்னு ஆடி காட்டுறேன். நம்மளே உள்ளே போகிறோம். சரி, 24x24னா 24 பேர் தான் வரணும். இல்லை 24 பேருமே வந்துட்டாங்க. லோடிங் ஆகுது. ஆகட்டும். லோடிங். நெக்ஸ்ட் ஸ்டெப். நம்மளுக்கு அடுத்து என்ன வர போகுதுன்னு காட்டுது. நம்மளுக்கு என்ன மேப் வரும்? என்ன லேக் ஆகுது? லேக் இன்னும் ஒன்றுமே வரல. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எதாவது மேப் வந்துச்சு. ஸ்பின் கோ ரவுண்டுன்னு நினைக்கிறேன், அதுதான் மேப் பேர். நம்ம இதில் ஏற்கனவே ஆடி நம்ம நிறைய ஆடி போட்டிருக்கோம். நம்ம ஏற்கனவே இதை ஆடி ஆடி இருக்கோம். அதில் நான் கொஞ்சம் கலெக்ட்லாம் பண்ணியிருக்கேன். சரி, நம்ம இந்த கேமை முடிக்கலாம். இப்போ நான் சைடில் போயின்னுக்குறோம். அப்படி போனால் தான் ஈஸியாக போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு ஷார்ட்கட் மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் போனால் நம்ம இடிச்சுப்போம், ஆனால் சைடில் போனால் இல்லை இடிக்க மாட்டோம். சூப்பரில். சரி போகலாம். ஐயோ இதுவா? இறா கைப்பொருள. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ் அது மண்டை? என்னடா உன் மண்டை இவ்வளோ பெருசாக இருக்குது? இடிக்குது பாரு டேய். மண்டையை ஹைட்டாக கம்மி பண்ணுங்கடா. என்னடா மண்டை உன் மண்டை? பாட்டை பாட வைக்கிறாங்க. ஐயோ மறுபடியும் கீழே வந்துட்டேனே. இந்த கேமில் மட்டும் நான் ஜெயிக்கலை, என்னோடய மனசு உடஞ்சிடும். அதை உடையக்கூடாதுன்னா நான் ஜெயிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சைடில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடுன்னு காட்டுதில்ல, அதில் 12 பேர் போகணும். அதில் இப்போ 5 பேர் போயிருக்காங்க பாருங்கள். சொச்சோ என்னோட வந்தோடனே தள்ளி விடுது. சொச்சோ, இதுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னும் இவ்வளோ பெரிய ரெண்டு கையும் இவ்வளோ பெருசாக இருக்குது. சரி சீக்கிரம் முடிப்போம். இது வேறு அடித்து விட்டுங்க இருக்குது. அது சைடு கிட்ட போனாலே அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஜம்ப், அவங்களதான் டைவ். போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் என் மனசு உடஞ்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சத்தத்தை நீங்கள் கேளுங்க. பார்த்தீங்களா என் மனசு உடஞ்ச சத்தம் எப்படி இருக்குன்னு? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என் மனசு உடையிற கஷ்டம். ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம இந்த கேமில் எலிமினேட் ஆகிட்டோம். எனக்கு இந்த எலிமினேட் ஆகிறதே பிடிக்காது. நம்ம எப்போவுமே ஜெயிக்கணும். சரி, நம்ம மற்றவங்க தான் ஏன் ஸ்பெக்டேட் பண்ணோம். கீழே இருக்க லீவ் ஆப்ஷன் கொடுத்து லீவ் பண்ணிடலாம். லீவ் பண்ணக்கப்புறம் எரர் காட்டுது. என்னது எப்பிக் பண்டலா? அதெல்லாம் எதுக்கு எனக்கு? என்னோட ஆகிடுது. டேப் டு ஜம்பா? இந்த கேமா? பாட்டில் தட்டி நம்ம அதை பறக்க வைக்கணுங்க. இதான் போர் கேமு. ராங் கொடுத்துட்டு வெளியே வந்துடு. இதுக்கு ஒரு ராங் கொடுத்துட்டு வெளியே வந்துடு. அது நம்ம கடத்து அதெல்லாம் விடு. கேம் ஆனோம் நம்ம இப்போ. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த கேமுக்குள்ளே போகிற முன்னாடி இந்த கேமை பற்றி கொஞ்சம் ஜரம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அடுத்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேமை பற்றி கொஞ்சம் சொல்லிடலாம்.
என்னான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மல்டிப்ளேயர் கேம் தான். சோலோவும் ஆட முடியும், டியோவும் ஆட முடியும். எத்தனை பேர் வேணால் ஆடலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் நீங்கள் ஒரு பார்ட்டின்னு காட்டுமா, அந்த பார்ட்டி முடி நீங்கள் சைடில் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கும். லெஃப்ட்டில் அதை ஃப்ரெண்டை கொடுத்து மேலே இருக்க ப்ளஸ் ஆடை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட நேமை டைப் பண்ணலாம். டைப் பண்ணி அவங்களுக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம். அடுத்து எப்படி அவங்க கூட விளையாடுன்னு பார்த்தீங்கன்னா சைடில் பார்ட்டின்னு இருக்குல்ல, அந்த பார்ட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜாயின் பார்ட்டியில் ஒரு கோடை போட்டுடணும். கோடை போட்டுட்டு கஸ்டம் கேமுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு தேவையான மேப்பை கஸ்டம் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணி ஆடலாம். அவ்வளோதான் இது. சரியா, இது நம்ம எப்படி இப்போ சேர்ந்து ஆடுறேன்னு சொல்லிட்டோம். அடுத்து நம்மளும் ஒரு வாட்டி சேர்ந்து ஆடலாம். அதுக்கு எப்போன்னு சொல்லுங்கள், நம்ம அப்பயும் ஆடலாம். சரி, நம்ம 2வது ரவுண்டுக்குள்ளே போயிடலாம். வாங்க ப்ளே கொடுத்து போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொத்தமாக பெஸ்ட் ஆஃப் 3 மேட்ச் ஆடுறோம். ஃபஸ்ட்டு மேட்ச் எப்படியோ தோற்றுட்டோம். அதில் இன்னும் 2 மேட்ச் இருக்குது. அந்த ஒரு மேட்ச்சில் நம்ம ஜெயிச்சு, நம்ம 2 மேட்ச் ஜெயிச்சு 1 மேட்ச் தோற்றோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணோம். ரெண்டு மேட்ச்சு, அதாவது 2 மேட்ச் தோற்று 1 மேட்ச் ஜெயித்தோம்னா நீங்கள் லைக் பண்ணணும். நான் சேலஞ்சை ஏற்றுக்கிட்டு நானே எனக்கு சேலஞ்சை கொடுத்துட்டு பண்ணுறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் பண்ணி விட்ருங்க என்ன சொல்லணும். சரி, நம்ம அடுத்து என்ன மேப் வருதுன்னு பார்ப்போம். அடுத்து வந்து கேனான் கிளைம்னா ஏறுறதுண்ணே, இல்லைன்னா ஒன்றுமே இல்லை ஏறுறதுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், வந்து இவ்வளோ கும்பலாக போகிறானுங்க விட்டானே. என்னடா அடி சாப்பாடாடா போடுறானுங்க, அடி தானடா போட போகிறானுங்க. அதுக்கே இவ்வளோ கும்பலா ஃப்ரெண்ட்ஸ் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லோரையும் பாவமே பார்க்காம மோசமானது ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அது இம்மா பெருசாக இருக்குது கேனான் பால். பாடி எவ்வளோ பெருசு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கிட்ட பக்கத்தில் மட்டும் போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஆரஞ்சு மாதிரிக்கல்ல, அது பக்கத்தில் போனோம்னா நம்மளை தட்டி விடுது ஃப்ரெண்ட்ஸ். அது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எப்படியோ பேசினே ஃப்ளூக்குள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அடியே படாமல் செம்மல வேறு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வந்துச்சு நம்ம இந்த ரவுண்டில் குவாலிஃபை ஆகிடுவோன்னு. சரி, ஆகுது கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. இன்னும் இவ்வளோ பேர் நம்ம உள்ளே போயிடுவோம். வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்கினா நம்மளுக்கு தேவையில்லாமல் போயிட போகுது. சரி, நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம். 12/12ன்னு வந்துச்சு. அதுக்கு அர்த்தம் 12 பேர் வரணும். இல்லை 12 பேர் வந்துட்டாங்க. இல்லை நம்மளும் ஒரு ஆள் தான் எங்கே இருக்கோம், நடுவில் இருக்கோம். நடுவில் 3ஆவதா நடுவில் இருக்கோம். சரி, அடுத்த ரவுண்டுக்குள்ளே போகலாம். அதாவது அடுத்த மேட்ச்குள்ளே போகலாம். ஒரு மேட்ச்சுன்னு எடுக்குன்னா மொத்தமாக 3 ரவுண்டு வரும். ஆனால் 3 ரவுண்டில் ஃபஸ்ட்டு 12 மெம்பர்ஸ் குவாலிஃபை ஆகிற மாதிரி இருக்கும். செகண்ட் ரவுண்டில் வந்து 6 மெம்பர்ஸ். தேர்ட் ரவுண்டில் வந்து ஒரே மெம்பர் மட்டும்தான் குவாலிஃபை ஆகிற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேப் எதுக்கு ஆடினதே இல்லை. என்னது கீழே வந்து எலிமினேட்டா? எப்படா நான் நிற்கும் மட்டும் இதெல்லாம் நகருது, இவன் நிற்கும் மட்டும் நகரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் இது? டேய் என்னடா போடா, போடா ஏமாற்றிட்டாங்கடா. மேப் ஆடாத மேப்பை கொடுத்து ஆடுனா எப்பட்றா ஆடுது? போங்க ஃப்ரெண்ட்ஸ், மோசம் பண்ணிட்டாங்க. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக நீங்கள் லைக்கும் பண்ணணும், சப்ஸ்கிரைபும் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த மேட்ச் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணேன்? ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், லைக்கும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். சரி, நம்ம ரிவார்டில் கிளைம் பண்ணிட்டு போயிடலாம். என்னது இது லோடிங் ஆகுது? நான் எதுவுமே கொடுக்கலையே. என்னது இது பிளாங்க் ஆயிடுச்சு ஸ்க்ரீனு? என்னவா இருக்கும்? ஐயோ கேமு ஸ்குவிட் கேம்ப்பா, அதுவும் மைன்கிராஃப்டில். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மைன்கிராஃப்ட் வீடியோ ஆடி போடலாமா சொல்லுங்கள். நம்ம அந்த கேமையும் ஆடி போடலாம். அந்த கேமில் நானும் என்னோடய ஒரு ஃப்ரெண்டும் வருவார். டியோவாக ஆடலாமா, இல்லை சிங்கிளாக ஆடலாமா, சர்வைவல் ஆடலாமா, இல்லை க்ரியேட்டிவில் ஆடலாமா? இந்த 4த்தில் ஏதாச்சும் ஒரு 2 ஆப்ஷன் சொல்லுங்கள். நம்ம அந்த 2 ஆப்ஷனையும் ஆடி போடுவோம். அதாவது சோலோ இல்லை டியோ இல்லை சோலோ, இல்லைனா சர்வைவல் இல்லை க்ரியேட்டிவ் இல்லை சர்வைவல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் டேக் கேர்.